Hi guys, welcome to Kena Financials. இன்னைக்கு வந்து 18th டிசம்பர். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்கமிங் வீக்கு வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நம்ம எப்படி பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து நமக்கு வந்து அப் ஸ்ட்ரக்சர்லேயே இருந்திருக்கு. ஸோ நம்ம ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் சைட் சரிங்களா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக செல் ஆஃப் ஆயிருக்கு. செல் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போகிற மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டைமில் வந்து இந்த சப்போர்ட்டில் நிற்கிது சரிங்களா. சப்போர்ட்லேருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் பிரேக் கொடுத்த பட்சத்தில் நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக ரிவர்சல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. பட் இப்போ வந்து மார்க்கெட் வந்து நமக்கு எங்கே நிற்கிது குரூஷியலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நமக்கு நிற்கிது. ஸோ இன்னும் வந்து நம்மளால் கன்ஃபர்மேஷனாக சொல்ல முடியாது நமக்கு வந்து மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து மறுபடியும் பை ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம எப்போ சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லோயர் ஹை ஃபார்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும் சரிங்களா. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணோம். அதுக்கு நடுவில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன், எப்படி அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போயிடுவோம். ஸோ 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபால் ஆயிடுச்சு. ஃபால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் கன்சால்டேஷன் முடிஞ்சிச்சு சரிங்களா. இப்போ நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எடுத்த வர எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,400. ஸோ ஒன்ஸ் 43,400 வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சுன்ற பட்சத்தில் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,800 தான் நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டாக இருக்கும். அண்ட் தென் 43,800 பிரேக் பண்ணுற பட்சத்தில் நமக்கு வந்து 44,000 மார்க்கெட் போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதுவே வந்து டவுன் சைடு அப்படின்ற பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 43,150 ஆர் 43,100 இந்த லெவலில் வந்து மார்க்கெட் உடைக்கணும். ஸோ இது உடச்சிருச்சுன்ற பட்சத்தில் நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,850 900 இந்த ரேஞ்சு தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் மறுபடியும் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ சின்ஸ் இட் இஸ் அ புல்லிஷ் மார்க்கெட், இந்த ஃபால் வந்து நமக்கு இம்பல்ஸாக கீழே விழுந்துருச்சு கரெக்டுங்களா. ஸோ நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கரெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு 43,800 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து 43,400க்கு மேலே நமக்கு வந்து பிரேக் வைக்கணும் சரிங்களா. அப்படி பிரேக் வச்சுன்னா 43,800 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போது இன்னொரு கேஸில் வந்து நமக்கு என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கன்சல்டேஷன் ஆகி மறுபடியும் பிரேக் பண்ணிருச்சுன்ற பட்சத்தில் 42,850 வரைக்கும் வரது சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து மறுபடியும் கீழே வந்துச்சுன்ற பட்சத்தில் நமக்கு 42,500 அது மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக செல் ஸ்ட்ரக்சராக மாறி நமக்கு வந்து செல்லிங் சைட் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ இதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பிளான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து பிரேக் பண்ணோம். பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும் சரிங்களா. ஸோ இப்போ நிஃப்டி நம்ம பார்ப்போம். நிஃப்டியும் வந்து நமக்கு ஒரு இம்பல்ஸ் மூலம் வந்து கீழே விழுந்துருச்சு சரிங்களா. நிஃப்டி ஆரம்பத்துலேருந்தே வந்து டவுன் சைடில் இருக்குது. ஸோ இப்போ இம்பல்ஸ் மூலம் விழுந்திருக்கு. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 18,400க்கு மேலே நம்ம பை பண்ணுவோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வந்து 18,250 கீழே நம்ம செல் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,100 அண்ட் 18,000. ஸோ 18,400க்கு மேலே பிரேக் கொடுத்துருச்சுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,500. ஸோ இது வரைக்கும் அப் சைடில் நமக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ ஓவராலாக வந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ நிஃப்டி கீழே போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் 18,250 வந்து பிரேக் பண்ணிச்சு இந்த பட்சத்தில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 18,132, செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதான் வந்து ஸ்ட்ரக்சர் லெவல் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் லெவல் வந்து இப்படி தான் வந்து அடுத்த வாரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.